ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் இஸ் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற ஒரு சூப்பரான நல்ல கறி குழம்பு சுவையில் மணக்க உருளைக்கிழங்கு மசாலா குழம்பு டேஸ்ட்டே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்திக்கோங்க. இது கூடவே 10 to 12 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்திக்கோங்க. உருளைக்கிழங்கு குழம்பு வாயுங்கிறனால பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிறது நல்லது. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி அதோட ஸ்கின் சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை இல்லைன்னா கசகசா சேர்த்திக்கோங்க. பொட்டுக்கடலை கசகசா சேர்க்கும் போது குழம்பு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திட்டு 2 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்திட்டு அதையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்திட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். தேங்காய் சேர்த்திட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சைடாக வச்சுருங்க. இப்போ இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 2 நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் குழம்புல இருக்கிற மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா குக்கரில் 5 to 6 உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்க முன்னையே குக்கரில் வேக வைக்கலைனாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கூட வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 நிமிஷம் உருளைக்கிழங்குல மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா பொருட்களோட பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கீழே சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் கழிச்சு உருளைக்கிழங்கும் குழம்பும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா குழம்பை நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை. இதுக்கு பதிலாக காலிஃப்ளவர், காளான்னு 2ல் எது வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு இதே மாதிரி நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.